வணக்கம். ஒரு பெரிய பணக்காரர் ஒரு துறவியை பார்க்க வரார். வந்துட்டு, சாமி, நான் என்கிட்ட ரொம்ப பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு எனக்கு, ஆனா சந்தோஷமே இல்லை, நிம்மதியே இல்லை, என்ன பண்ண அப்படின்னு கேட்கிறார். துறவி அப்படி சுத்தி பாக்குறாரு. அங்க ஒரு சின்ன குழந்தை விளையாடிட்டு இருக்கா. அந்த குழந்தையை கூப்பிட்டு ஒரு ஆப்பிள் பழம் கொடுக்கிறார். குழந்தைக்கு பயங்கர சந்தோஷம், வாங்கிக்கிட்டா. இன்னொரு ஆப்பிள் கொடுக்கிறாரு, அதையும் வாங்குறா. இன்னும் ஹாப்பி, அவளுக்கு பயங்கர சந்தோஷத்துல வாங்கிக்கிறா. மூணாவது ஒரு ஆப்பிள் கொடுக்கிறார். குழந்தைக்கு அதையும் வாங்கணும்னு ஆசை. கையில 2 பழம் இருக்கே, இப்படி கையில வச்சு இப்படி இடிக்கிட்டு மூணாவது பழத்தையும் வாங்க போறா. எல்லா பழத்தையும் கீழே விட்டுற. ஒரே அழுக. இந்த துறவி பணக்காரர்கிட்ட சொன்னாரா, அந்த குழந்தைக்கு ஒரு பழம் கொடுத்தேன், சந்தோஷமா வாங்கினா. 2வது பழம் கொடுத்தேன், வாங்கிக்கிட்டா. 3வது பழம் கொடுக்கும் போதாவது அவ வேண்டாம் போதும்னு சொல்லியிருந்தா அந்த 2 பழமாவது மிச்சமா இருக்கும். அதுக்கும் ஆசைப்பட்டு வாங்கும் போது கையில உள்ள எல்லாத்தையும் கீழே விட்டுட்டா. இதே மாதிரி தான் நம்மளும் போதும் அப்படின்னு நினைக்கிறதே கிடையாது. இன்னும் வேணும் இன்னும் வேணும்னா எப்படி நிம்மதி வரும்? அதனால போதுங்கிற மனசு எப்ப வருதோ அப்பதான் நிம்மதி வரும் அப்படின்னு அறிவுரை சொன்னாராங்க.